அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த தடை பிரச்சனை சம்மந்தமாக மக்களிடையே அனைத்தும் பகிர்ந்துக்கிறோம். பாருங்கள், நேற்று நல்ல மழை. பாருங்கள், 2 நாளாக மழை பெஞ்சு தண்ணியாக இருக்குது. இதில் பல நபர் போய்கிட்டுருக்குறாங்க. இரவு பொழுதில் பல ஆயுத கத்திகள்லாம் நாங்கள் இது சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பார்த்திங்கன்னா, இப்போ காவல்துறை சும்மா தான் கிடக்குதுங்க. அதனால் காங்கேயம் காவல் நிலையத்தில் ஒரு நல்ல நாளாக பார்த்து பால் காய்ச்சி குடியேற போகிறோங்க. ஏன்னா காவல்துறைங்கிறது படு மோசமாக இருக்குது. எல்லாம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சார்பளவு பதிவாளர் அலுவலகம் இன்றைக்கி திருட்டுத்தனமாக தனியார் துணைக்கு போயிடுச்சு. இன்னும் ஏகப்பட்ட பிராடு பண்ணுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, மக்களுடைய பணங்கள் எவ்வளோ வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. எல்லாம் பாருங்கள், தண்ணி எப்படி கிடக்குது, ஆக்கிரமிப்பு. நாங்கள் என்ன கருத்தாக சொல்கிறோம், எங்களுது எங்கள் வீட்டுக்கு இது ஒரு தோட்டத்துக்காரர்கிட்ட வாங்கியிருக்கிறோம். பல நபர் சம்மந்தம் இல்லாமல் போகிறாங்க. இது அட்டுலியும் தாங்க முடியலைங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த பிரச்சனை முடிஞ்ச வரை இப்போ கோர்ட்டு சும்மா இருக்குது. நான் பழைய எறும்பு குப்பையை தான் புறக்கிட்டு இருக்கிறேன். அது குப்பையெல்லாம் கோர்ட்டில் கொண்டு போய் கொட்ட போகிறேன். யார் தான் வர்றாங்க பார்க்கலாம். எங்களுக்கு அதாவது நாங்கள் என்னென்னா, நாங்கள் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை தான் கொண்டு வரோம். பல ஆயுதங்களை பார்த்துக்கிட்டு போராடிக்கிட்டு பல இடைஞ்சலை இது பண்ணிக்கிட்டு எல்லாம் காவல்துறைக்கு தெரியும். வீட்டை உடைக்கிறது எல்லாமே தெரியும். எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. அதனால் விரைவில் காங்கேயம் காவல் நிலையத்துக்கு நாங்கள் ஏற போகிறோம். இப்போ நான் பழைய குப்பையெல்லாம் அள்ளிட்டு வரேன். அது கோர்ட்டுக்குள்ளே போட போகிறேன். எவன் என்ன படிப்படுறான்னு பார்த்துடலாம். அவங்களா நானானி பார்த்துடலாம். கவர்மெண்ட்டாக பப்ளிக்கானி பார்த்துடலாம். என்ன திருட்டுத்தனம் பண்ணுறாங்க. எல்லா மக்களுமே தெரியும் என்னுடைய கஷ்டங்கள். அவங்களுக்கு இதே கஷ்டங்கள் இருக்கலாம். அதனால் நான் விரைவில் இப்போ காவல்துறையை காவல் நிலையம் வீட்டு சாமான்லாம் ஏற்றிட்டு குடி போக போகிறேன். எல்லாம் ஒத்துழைப்பு தரணும். மிகப்பெரிய போராட்டங்கள் விரைவில் நடக்கும். இந்த போலி பத்திரங்கள் எங்கேயும் நடக்கக்கூடாது. அந்தந்த ஆஃபீஸ் அந்தந்த அலுவலகம் அங்கங்கே தான் செயல்படணும். இப்படி திருட்டுத்தனம் நாளாக திருட்டுத்தனம் பண்ணாங்கன்னா மக்கள் செத்துக்கிட்டே தான் போனோம். விரைவில் கலவரம் ஆகும். திருப்பூர் மாவட்ட காங்கேயத்தில் கலவரம் ஆகும். இது எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். கமாண்ட் நல்ல கமாண்டாக பண்ணுங்கள். இந்த திட்டுற கமாண்டெல்லாம் பண்ண வேண்டாம். வணக்கம்.